மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு வாசகம் போட்டா போதுமா? நம் மக்களே நம் பிள்ளைகளே நாம விஷம் வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறோமே என்ற அந்த உணர்வு ஏன் இல்லை? இத பெருமையா பார்க்க கூடாது. அரசு ஆஹா நம்ம சாதனை படைச்சிட்டோம், இவ்வளவு வருவாயை ஈட்டிட்டோம் அப்படின்னு வேதனைப்படணும், வெக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும். எதற்குன்னா ஐயோ இவ்வளோ சரக்கு வித்து இருக்கு, அப்ப இவ்வளவு மக்கள் குடிகாரர்களாக இங்க இருக்காங்களா, இவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும்? இவ்வளவு பேரு போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குமா? ஒரு பக்கம் கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு குடிங்குது, இன்னொரு பக்கம் குடிக்காத அப்படின்னா காரி துப்ப மாட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் G7 TV, நான் உங்கள் ஜார்ஜ். தீபாவளி அனைவரும் நல்லாவே கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வேலையில 3 நாள்ல 800 கோடி கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல வருவாயை ஈட்டி தமிழக அரசு சாதனை படைச்சிருக்கு. வெறும் 3